இந்த 7 மணி ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். ஆண்டவர் இயேசு மிகவும் நல்லவர். ஆண்டவர் செய்கிற காரியங்கள் மிக அதிசயமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் 9 மாதம் அதை உணர்ந்தீங்க? உணர்ந்தவங்க மாத்திரம் நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நாங்கள் உணர்ந்தோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்கிற நடத்துகிற காரியம் எல்லாமே ஆச்சரியமானதாக இருக்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி இந்த காலை வேளையில் நாம் எல்லாரும் சேர்ந்து உயர்த்த போகிறோம். நாம் கர்த்தரை துதித்து பாட பாட எல்லா சத்துருவின் கிரியைகளும் அகன்று போகும். என்னை பலப்படுத்துகிற கர்த்தரை நாம் சொல்லி உயர்த்த போகிறோம். காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். அல்லேலூயா. உயர்த்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை உயர்த்தி கண்மலையின் மேல் நம்மை உயர்த்துகிற ஆண்டவரை மகிமைப்படுத்தி எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை ஆதரிக்கிற ஆண்டவரை சொல்லி உயர்த்துவோம். ஹல்லேலூயா. கண்மலை உச்சியில் ஹல்லேலூயா, ஆழியின் விளிம்பிலும் ஹல்லேலூயா. கண்மலை ஹல்லேலூயா, ஆழியின் விளிம்பிலும் ஹல்லேலூயா. நான் உயரப் போகும்போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ விழும்போது என் தேற்றும் கீதமாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் உயர்த்துவோம். அல்லேலூயா. சொல்லுங்க, என் உயர்விலும் என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். சொல்லுங்க, என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். உம்மை உயர்த்தி பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா.
எத்தனை பேருடைய ஆத்துமா கர்த்தரை பாடியது? உயர்வானாலும் தாழ்வானாலும் கர்த்தரையே துதிக்கிற ஒரு இருதயம், ஒரு மனது நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டும். அல்லேலூயா. சத்துரு சில வேளைகளிலே நம்மை பார்த்து சிரிக்கக்கூடிய ஒரு விதம் அதான் செய்யும். ஏளனமாக பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது உங்களுக்குலாம் தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஏளனமாக பேசுகிற சில பேர் அப்படி ஏளனமாக நம்ம பார்ப்பாங்க. நம்ம அந்த நேரத்தில் கர்த்தரை தான் துதிக்கணும், ஆண்டவருக்கு மகிமை செலுத்தணும். அல்லேலூயான்னு பாடுறீங்க பாருங்க, அதுதான் சத்துருக்கு நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய அடி. நம்ம நம்முடைய முயற்சினால, அது என்ன சொல்லுவாங்க, நம்மளுடைய பலத்தினால போய் சத்துருக்கிட்ட போராடலாம் முடியாது. அவனை அழிக்கணும்னா ஒரே ஆயுதம், கர்த்தரை துதித்து உயர்த்தி பாடும்போதே அவன் கீழே விழுந்துருவான். ஏன்னா எந்த நிலையில் நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். நான் உயர்வில் மட்டும்தான் ஆராதிப்பேன் அப்படி இல்லை. என்ன ஆண்டவர் எந்த நிலையில் வச்சாலும் கர்த்தரை ஆராதிக்க நான் மறக்க மாட்டேன். அப்படி மறக்காம தான் நீங்களாம் வந்திருக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் ஆண்டவரை மறக்காம தான் வந்திருக்கிறேன். ஆமாம், ஆண்டவர் நமக்கு ஏராளமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்திருக்கிறார். அல்லேலூயா. கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் நமக்கு செய்த மிகப்பெரிய அற்புதம், நம்முடைய சத்துரு நம்முடைய வாழ்க்கையில செய்த எல்லா காரியங்களுக்கும் நம்ம பாவத்தை வச்சு நம்மளை அழிச்சிடலாம், சாபத்தை வச்சு நம்மை அழிச்சிடலான்னு சில என்ன சொல்லுவாங்க ட்ரிக்ஸு, சில தந்திரங்களெல்லாம் வச்சு அவன் கையாள நம்ம ஒன்றும் இல்லாமல் பண்ணணும்னு நினச்ச நேரத்தில் கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து என் தேவன் வெற்றி சிறந்தவராய் இன்றும் என் கூட இருக்கிற நல்ல தேவனா இருக்கிறார். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை நாம் எல்லாரும் மகிமைப்படுத்தி இந்த காலை வேளையில் நாம் உயர்த்த போகிறோம். எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவரை மகிமைப்படுத்தி சொல்லி பாடுவோம். முற்றுப்புள்ளியை என் கஷ்ட நஷ்டங்களுக்கு வைத்தீரே, முற்றுப்புள்ளியை என் கஷ்ட நஷ்டங்களுக்கு. இனி கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, சந்தோஷம் என் வாழ்விலே. இனி கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, சந்தோஷம் என் வாழ்விலே. எல்லாரும் கைகளை தட்டி பாடுவேன், ஆடி கொண்டாடுவேன், கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவேன். கைகளை தட்டி பாடுவேன், ஆடி கொண்டாடுவேன், கர்த்தர் நல்லவர் என்று கைகளை தட்டி பாடுவேன், ஆடி கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவேன். கைகளை தட்டி பாடுவேன், ஆடி கொண்டாடுவேன், கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவேன். வியாதிகள் வேதனைகள் எல்லாம் மறைந்து போக செய்கிற ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே உங்களுக்கு எனக்கு ஒன்றை காண்பித்தார். அவருடைய தழும்புகளாலே நாம் சுகமாகிற அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் நமக்கு தந்து நடத்துகிற அற்புதமான ஆண்டவரை நாம் எல்லாரும் இணைந்து சொல்லி மகிமைப்படுத்தி, ஆண்டவரே நீர் எங்கள் பரிகாரி என்று கர்த்தரை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். வியாதி வேதனை எல்லாம் மறைந்ததே என்னை விட்டு, வியாதி வேதனை எல்லாம் மறைந்ததே என்னை விட்டு, சுகமானேனே உம் தழும்புகளால் பரிகாரி இயேசு நீரே.
மரணத்தின் வலிமைகளை முற்றிலும் அழித்து ஜெயமெடுத்த ஆண்டவரா, மூன்றாம் நாளிலே உயிர் தெழுந்து சாகாமை அவர் தரித்தவராயிருந்த இயேசுவை உயர்த்தி எல்லாரும் மகிமைப்படுத்தி பாடுவோம். மரணத்தின் வலிமை முற்றும் அழித்தார் தம் மரணத்தினால். எத்தனை பேர் உணர்ந்து சொல்றீங்க? மரணத்தின் முற்றும் அழித்தார் தம் மரணத்தினால். வென்றெழுந்தார் ஜெயவேந்தனாய் சாகாமை நான் பெற்றிட. வென்றெழுந்தார் ஜெயவேந்தனாய் சாகாமை நான் பெற்றிட. தலைக்கு மேல கை தட்டி கொண்டாடுவேன் கர்த்தர். நல்ல சத்தத்தை உயர்த்தி கைகளை கொண்டாடுவேன் கர்த்தர் நல்லவர் என்று. மறுபடியும் கை கொண்டாடுவேன் கர்த்தர் நல்லவர் என்று. ஓ கை கொண்டாடுவேன் கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவேன். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறதா இருக்கிறது. நம்முடைய சாபத்தை சிலுவையிலே நீக்கி எல்லாவற்றின் மேலும் ஜெயம் எடுத்த ஆண்டவரை எல்லாரும் சொல்லி உயர்த்துவோம். கர்த்தரின் ஆசீர்வாதம் என் மேலே, சாபம் எனக்கில்லையே. சொல்லுவோம். ஆசீர்வாதம் என் மேலே, சாபம் எனக்கில்லையே. ஐஸ்வர்யத்தை கொண்டு வருமே கர்த்தரின் ஆசீர்வாதமே. ஐஸ்வர்யத்தை கொண்டு வருமே கர்த்தரின். கைகளை தட்டி கொண்டாடுவோம். நல்ல தலைக்கு மேல கைகள் கர்த்தர். கைகளை தட்டி பாடுவேன் நாடி. கைகளை தட்டி பாடுவேன் நாடி. கொண்டாடுவேன் கர்த்தர் நல்லவர் என்று. நீங்க மாத்திரம் பாடுங்க. கைகளை தட்டி கைகளை தட்டி பாடுவேன் நாடி. கொண்டாடுவேன் கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவேன். கைகளை தட்டி பாடுவேன் நாடி. கொண்டாடுவேன் கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் அதை நினைச்சு பாடினீங்க? நான் அப்படிதான் பாடினேன். நீங்க அப்படிதான் பாடினீங்களா? கர்த்தர் நல்லவர்னு பாடுறோம், அதான் விசேஷம். நான் நல்லவனா இருக்கிறது விசேஷம் இல்லை. நம்ம நல்லவங்களா இல்லையான்றது அது வேற விஷயம். கர்த்தர் என் கூட இருக்கிறதுனால என்ன நல்லவனா மாத்துகிற கர்த்தர் என் கூட எப்பவுமே இருப்பார். இந்த 10வது மாதத்துல அதுதான் எனக்கு சிறப்பு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த 10வது மாதத்துலயும் கர்த்தர் என் கூட வராரு. ஆமா, ஒரு நாள் கூட அவர் இல்லாம நம்ம இருக்க முடியாது. நம்ம சுவாசம் இன்னும் நல்ல மூக்கு கீழே காத்து வருதுன்னா அது காரணமே கர்த்தர் என் கூட இருக்கிறது தான். இந்த 10வது மாதத்துல அவர் என் கூட இருக்கிறார், என் குடும்பத்தோடு இருக்கிறார், என் பிள்ளைகளோடு இருக்கிறார், நம்முடைய சபையோடு கர்த்தர் இருக்கிறார். அதனால தான் அவரை நல்லவர்னு பாடுறேன். நான் நல்லவர்னு சொல்றதுக்கு ஒரே தகுதியான ஆளு ஏசப்பா மாத்திரம்தான், வேற யாரையும் சொல்ல முடியாது. நீங்க ரொம்ப நல்லவங்க, நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொன்னா அந்த ரொம்ப நல்லவங்கன்றவங்க
ஒரு நேரத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு உயர்த்துறீங்களோ, உங்களை நல்லவங்கன்னு சொல்லி உயர்த்துறாங்க பாருங்க, அவங்களே உங்கள் காலை பிடிச்சி இழுத்து கீழே போட்டுருவாங்க. ஆனால் கர்த்தர் நல்லவர்னு பாடம் பாருங்க. கர்த்தர் நல்லவர்னா அந்த வார்த்தைக்கு ஒரே தகுதி என் ஏசப்பாக்கு மாத்திரம்தான், வேற ஒருத்தருக்குமே கிடையாது. ஹல்லேலூயா. என்ன சொல்லி பாடுறேன்? என் சாபத்தை நீக்கிட்டார் கல்வாரி சிலுவையில். இன்னைக்கு அவருடைய பந்தியிலே பங்கு பெற வந்திருக்கிறோம். நம்ம நினைக்க வேண்டிய ஒரே காரியம், என் சாபத்தெல்லாம் ஆண்டவர் நீக்கிட்டார். நான் வாலிப பிள்ளைங்களாம் தயவுசெய்து நீங்கள் எழும்பி முன்னாடி வந்துடுங்க. ஏன்னா பின்னாடி இடம் இல்லைன்னு நினைக்கிறேன். வாலிப பிள்ளைங்க இருந்தால் நீங்கள் முன்னாடி எழும்பி வரும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பின்னாடி இருக்கிறவங்களும் நீங்கள் முன்னாடி வந்துட்டிங்கன்னா பின்னாடி வர்றவங்களுக்கு இனி இடம் கிடைக்கும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நம்முடைய சாபத்தை கல்வாரி சிலுவையில் நீக்கிட்டார். அதுதான் ரொம்ப முக்கியம். சிலர் நினைப்பாங்க, இது என் தாத்தா வீட்டு சாபம். நான் வீட்டு சாபமா? என் தாத்தா வீட்டு சாபம், என் பாட்டி வீட்டு சாபம். எங்கள் தாத்தா அந்த காலத்தில் இந்துவாக இருந்தார், அவர் ஒரு சில காரியெல்லாம் பண்ணி வச்சுருந்தாரு, அதனால் இது. எங்கள் தாத்தா வீட்டில் தகடு வச்சுருந்தாங்க, அதனால் இந்த சாபம் என் மேலே இருந்துகிட்டே இருக்கு. அப்படிலாம் இல்லை. என் சாபத்தை கல்வாரி சிலுவையில் கர்த்தர் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி என்னை புதிய மனுஷனாக மாற்றி இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? இனி அந்த பேச்செல்லாம் நம்ம பேசிடவே கூடாது. வீட்லேயும் சரி, எங்கே போனாலும் சரி, நம்மளை பார்த்து யாரும் அப்படி சொல்லிடக்கூடாது. இவன் இப்படி இருக்கிறான் பார்த்தீங்களா, இதுக்கு காரணம் இவங்க அப்பா தான், இதுக்கு காரணம் இவங்க தாத்தா தான். இல்லை இல்லை, நம்மளை பார்த்து ஒன்று சொல்லணும், இவன் இப்படி இருக்கிறான்னா இதுக்கு காரணம் இவன் ஆராதிக்கிற ஏசப்பா தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் கர்த்தர் உங்களை என்னையும் வைத்திருக்கிறார். அதனால தான் இந்த 10வது மாதத்தில் நான் மடியெடுத்து வைக்க முடிகிறது. என் சாபத்தை நான் கொண்டுக்கிட்டு என் கூடையே தூக்கிட்டு அலைய வேண்டிய அவசியம் இல்லை. என் சாபத்தை நீக்கின கர்த்தர் என் கூட இருக்கிறார். அவர் என் கூட வருகிறார். இந்த 10வது மாதத்தில் என் கூடவே பிரவேசிக்கிற நல்ல தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல தலையை நிமிர்த்தி சொல்லுங்க, என் தலையை உயர்த்துகிற தேவன். தலையை உயர்த்தி சொன்னீங்களா? என் தலையை உயர்த்துகிற தேவன். தலையை தொங்க போட்டு சொல்லக்கூடாது. இன்னொரு வாட்டி சொல்லுங்க, என் தலையை உயர்த்துகிற தேவன். ஆமா, உயர்த்துகிறவர், தலையை உயர்த்துகிறவராம். சத்துரு தலையை கீழே தள்ளிட்டு அவனை வெட்படுத்திட்டு என் தலையை உயர்த்துகிற என்னுடைய ஆண்டவர் என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் என் தலையை உயர்த்துகிறவர். ஆண்டவரை சொல்லி நம்ம எல்லாரும் இணைந்து மகிமைப்படுத்தி நாம் இன்னொரு பாடலை நாம் பாட போகிறோம். அதுலேயும் கர்த்தர் நல்லவர் தான் சொல்லி பாடுறோம். ஆண்டவரை உயர்த்தி நாம் எல்லாரும் இணைந்து சொல்லி பாடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி என்றும் பயம் எனக்கில்லையே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி என்றும் பயம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. ஓ, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. முன்பதாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி நம்முடைய தலையை உயர்த்துகிற நல்ல தேவன். ஆண்டவரை சொல்லி உயர்த்துவோம்.
குகைதனில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே. வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். குகைதனில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே. வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். எதிரிகள் முன்னுயர்த்தினார், என் தலையை நிமிரச் செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்தியம். எதிரிகள் முன்னுயர்த்தினார், என் தலையை நிமிரச் செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்தியம். உயர்த்துவோம். நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. ஓ, நம் கர்த்தர் நல்லவரே. சத்தத்தை உயர்த்தி, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. ஓ, நம் கர்த்தர் நல்லவரே. கல்வாரி சிலுவையிலே நம்முடைய சிறுமையை அவர் அகற்றி, என்னுடைய பெருமையை என்னிடமிருந்து நீக்கின வெற்றியின் தேவன். சொல்லி உயர்த்துவோம். சிலுவையில் எந்தன் சிறுமையை சிதைத்திட்டார் ராஜனே, வெறுமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் தேவனே. சிலுவையில் எந்தன் சிறுமையை சிதைத்திட்டார் ராஜனே, வெறுமையை வெற்றியின் தேவனே. கைகளில் பாய்ந்த ஆணியால் என் கரம் பிடித்தாரே, ரத்தம் பாய்ந்த தம் காலினால் என்னை நடக்க செய்தாரே. கைகளில் பாய்ந்த ஆணியால் கரம் பிடித்தாரே. ஓ, ரத்தம் பாய்ந்த தம் காலினால். நம் கர்த்தர் நல்லவரே. உயர்த்துங்க. நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர், நம் கர்த்தர், நம் கர்த்தர் நல்லவரே. எழும்பி நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நம் கர்த்தர் நல்லவரே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி என்றும் பயம் எனக்கு இல்லையே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி என்றும் கிருபையா கிருபையால் என்னை உயர்த்தினார். கிருபையால் எல்லாம் அருளினார். கிருபையால் எல்லாம் அருளினார். கிருபையால் என்னை உயர்த்துவோம். நம் கர்த்தர் நல்லவரே. ஓ, நம் கர்த்தர் நல்லவரே. நம் கர்த்தர், நம் கர்த்தர் நல்லவரே. நம் கர்த்தர் நல்லவரே. நம் கர்த்தர், சொல்லுவோம். நம் கர்த்தர், நம் கர்த்தர் நல்லவரே. நம் கர்த்தர் நல்லவரே. நம் கர்த்தர் நல்லவரே. நம் கர்த்தர், சொல்லுங்க வாய்களை திறந்து. நம் கர்த்தர் நல்லவரே. ஹல்லேலூயா. நம் இயேசு நல்லவர். விடுவிக்கிற தெய்வம் இயேசு. ஓ, நம் கர்த்தர் நல்லவர். அவரை துதியுங்கள், மகிமைப்படுத்துங்கள். இயேசுவின் நாமத்தை உயர்த்துங்கள். ஹல்லேலூயா. ஓ, நல்ல
நல்லா கரம் தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். சர்வ வல்லமை உள்ளவர். ஓ thank you Jesus. நன்றி அப்பா. உமக்கே எங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். எங்கள் இயேசு நல்லவராய் எங்க வாழ்க்கையில் இருக்கிறேன். சிலுவையில எங்க சிறுமையை நீர் சிதைத்துட்டீர். நாங்க அதை நோக்கி பார்க்கிறோம். நாங்க வேற ஒன்னையும் நோக்கி பார்க்கல. நாங்க நோக்கி பார்க்க ஒரு இடம் உண்டு. அதுதான் கல்வாரி சிலுவை. உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களினாலே எங்கள் கரத்தை பிடித்து உயர்த்தின தேவன். உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை நடக்க வைத்தீர். நீர் சிந்தின இரத்தங்கள் ஒன்றுமே வீணல்ல. நீர் சிந்தின இரத்தங்கள் இன்றைக்கும் எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சத்துரு நினைச்சான், பிசாசு நினைச்சான். அவன் அடிக்க சத்துரு, உங்க வாழ்க்கைக்குள்ள அதை ஒப்பிட்டு பாருங்க. உங்களை அடிக்க உங்க ரத்தம் வீணாக போக உங்க பலன் இழக்க சத்துரு நினைச்சான் இயேசுவை பார்த்து, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல தன்னுடைய பிதாவை இவர் தூஷித்து விடுவார் என்று நினைக்க போது அந்த அடித்த அடியின் சிந்தப்பட்ட ரத்தமே அவருக்கு பலனாய் மாறினது. இன்றைக்கு நீங்களும் நானும் ஒன்ன நம்பணும்னா அது ஒன்னே ஒண்ணுதான். உங்களை எந்த அளவுக்கு உங்களை தாழ்மைப்படுத்துகிறார்களோ, சிறுமைப்படுத்துகிறார்களோ, உங்களை அடிக்கிறார்களோ, வேதனைப்படுத்துகிறார்களோ, எந்த அளவுக்கு வேதனை பாதையில் போகிறீர்களோ அதை காட்டிலும் பல மடங்கு சந்தோஷத்தின் பாதையிலே கர்த்தர் நடத்துகிறவராய் இருக்கிறார். ஓ ஸ்தோத்திரம். அதனாலதான் பைபிள்ல சொல்லியிருக்கு, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அப்படியானால் என்ன? என் கண்ணீரை நீங்க சிந்தி எந்த அளவுக்கு சிந்துகிறீர்களோ, அல்லேலூயா, கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் வடிக்கிற கண்ணீர்கள் ஒருபோதும் வீணாக போகாது. அதே கண்ணீரே உங்க வாழ்க்கைக்கு பலனாக மாறும். அல்லேலூயா. உங்களை பலவீனப்படுத்துகிற எல்லா சத்துருவின் கிரியைகளும் உங்களுக்கு பலனாக மாறும். இதுதான் தேவ நம்பிக்கை. இதுதான் இயேசுவின் மேல் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை. ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்களை குறித்து ஒரு பாடல் இருக்குல்ல, வெட்ட வளருவான், கொட்ட உயருவான். நம்ம வெட்டணும்னு நினைக்கிறான் பாருங்க பிசாசு. அவன் எந்த அளவுக்கு நம்மளை வெட்டணும்னு நினைச்சாலும் நம்ம அந்த அளவுக்கு உயர போவோம். அதுதான் நம்ம மேல இருக்கிற ஒரு அபிஷேகம். ஓ ஸ்தோத்திரம். பிசாசு இயேசுவை பார்த்து அப்படிதான் நினைச்சாங்க. ரத்தத்தை எல்லாத்தையும் உறிஞ்சிட்டா அதோட அவ்வளவுதான். இல்ல, இந்த ரத்தம் இன்னைக்கும் எனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது, பேசி கொண்டிருக்கிறது. இந்த ரத்தம் இன்னைக்கும் எனக்கு பூசும் தைலமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு சிந்தப்பட்ட ரத்தம் ஒரு நாளும் வீணாக போகாது. கைகளை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தி சொல்லுங்க. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தெய்வமே, இந்த காலை ஆராதனை நேரத்தில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வேதனைகள் எல்லாம் நீக்குகிற நல்ல தேவன் நீ. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். Thank you Jesus. உம்மையாய் கர்த்தரை உயர்த்துங்கள். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. நம்மை பரிசுத்தமாக்குகிற தேவ ரத்தம். ஓ ஜீசஸ். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் நமக்காக ரத்தம் சிந்தின தேவன். ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை
worship him. ஆராதனை 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 உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆதியும் அந்தமும் அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஆராதனை. ஓ எஸ், ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஓ எஸ், ஆராதனை ஆராதனை உமக்கு. எல்லாரும் ரெண்டு கரத்தை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ ரஹதலரபோ, இடத்தை உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்புவீராக. ஆமென். ரெண்டு கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஓ ஸ்தோத்திரம். அக்கினியை போட வந்தேன், அக்கினியை போட வந்தேன், உங்களுக்குள் பற்றி எரிகிற அக்கினி. ஷபதலரபோதியந்தரஹா. தேவ வல்லமை, தேவ வல்லமை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்கள் சோர்வுகள் நீங்கி போகிறது, அசதிகள் நீங்கி போகிறது. ஹல்லேலூயா, உங்கள் இருதயம் மாறுகிறது. துக்கித்து வந்தாயே உன்னுடைய இருதயம் பூரிப்படைகிறது, உன்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது. சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வ சிருஷ்டிகர். ஹல்லேலூயா, சர்வ சிருஷ்டி எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான் அவர்தான். எஜமானருங்க, சர்வ சிருஷ்டியை காக்கிறவர், உங்களை என்னை காத்து இந்த 10வது மாதத்திலே கொண்டு வந்திருக்கிறவர். மகத்துவம் உள்ள எங்கள் தெய்வமே, ஷபதலரபோதியந்தரஹா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லே. கர்த்தரை உயர்த்துங்கள். ஓரதலரபோரியத்துரஹா. வானம் பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். வானம் பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி. எல்லாரும் கைகளை உயர்த்தி
தரிசிங்கள். ஷபதலரபோ ஆவியானவரே, ஓ ஸ்தோத்திரம். நீங்க மாத்திரம் சொல்லுங்க. சர்வ வல்லமையுள்ள எங்கள் தெய்வமே, உம்முடைய பிரசன்னம் எங்களை விடுதலையாக்கும். உம்முடைய பிரசன்னத்தில் எங்களுக்கு பதில் உண்டு. ஃபாதர், in the name of Jesus, நாங்கள் உம்முடைய முகத்தை பார்க்கிறோம். இன்றைக்கு இருள் நிறைந்த வாழ்க்கையில ஒளி காட்டுகிற தீபமாய் எங்க வாழ்க்கையில நீர் வந்தீர். இந்த 10வது மாதத்திலே நாங்கள் எதை நினைக்கிறோம்? இந்த வழி காட்டுகிற தீபம், ஒளி வீசுகிற ஆண்டவர் இந்த 10வது மாதத்திலும் எங்க வீட்டுக்குள்ள, எங்க குடும்பத்தில், எங்க சபையிலே உம்முடைய ஒளி வீசப்பட்டு கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட வருவதுதான் எங்களுக்கு தைரியம். இந்த சர்வத்தை உண்டாக்கினவர் எங்களோடு கூட உம்முடைய வார்த்தை கொண்டு நேரடியாக பேசுகிற தெய்வம், எங்கள் மத்தியிலே உலாவுகிற தெய்வம், எங்களோடு கூட இடைப்படுகிற தெய்வம். உம்மை விவரிக்க வார்த்தையே இல்லை, வர்ணிக்க வார்த்தையே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வம் இயேசு எங்க நடுவே இந்த காலை வேளையில நீர் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பாவிகளாக நாங்கள் இருக்கும்போது எங்களை தேடி வந்தீர். இன்றைக்கும் எங்களை கைவிடாமல் நீர் இருக்கிறீர். எங்களுக்கு தைரியம் ஒன்றுதான்ப்பா. எங்களை ஏளனப்படுத்தட்டும், எங்களை அவமானப்படுத்தட்டும், எங்களை சத்துரு எந்த அளவுக்கு கீழே தள்ளினாலும் எங்களுக்கு பயமில்லை. காரணம், 9 மாதத்தை தாண்ட எனக்கு உதவி செய்த எங்கள் இயேசு இந்த 10வது மாதத்திலேவா எங்களை கைவிட்ட போறீர்? இந்த 10வது மாதத்திலும் எங்களை ஆசீர்வதிக்க போகிறீர், எங்களை நடத்த போகிறீர், என் பிள்ளைகளை நடத்த போகிறீர், என் குடும்பத்தை நடத்த போகிறீர், இந்த சபையை நடத்த போகிறீர். எங்களை நடத்துவது நாங்கள் அல்ல, எங்களை நடத்த ஒருவர் இருக்கிறார். அதுதான் நாங்கள் ஆராதிக்கிற இயேசு. நீர் ஒருவரே எங்களை நடத்துகிறவராய் நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, எங்க சாமர்த்தியம், எங்க பலன், எங்க உழைப்பு இல்ல. நாங்க என்ன செய்தாலும் அதுல உம்முடைய பங்குதான் மிக உயர்வானதா இருக்கிறது. உம்முடைய பங்குதான் அதிகமாக இருக்கிறது. எங்களை எல்லா சூழ்நிலைகளிலும் பலப்படுத்தி இருக்கிறேன். 10வது மாதத்தில் நாங்க ஓட உழைக்க, நாங்கள் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற விதத்தில் எங்களை நீர் பலப்படுத்தும். ஆண்டவரே, பேதுருவை நீர் ஆசீர்வதிக்கும் போது வலை கிளியத்தக்க ஆசீர்வதித்தீர், அவனுடைய படகு நிரம்பத்தக்க ஆசீர்வதித்தீர். அது நிரம்பினது மாத்திரமல்ல, பிறருக்கு கொடுக்கும்படியாக ஆசீர்வதித்தீர். இந்த சபையை ஆண்டவரே இந்த மாதத்தில் பிறருக்கு கொடுக்க வைக்கிற நிலையில் நீர் வைக்க போகிறதற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்தில் அநேகருக்கு நாம் கொடுக்க போகிறோம், அநேகரை தாங்க போகிறோம். நம்முடைய சபை தாங்கும். கர்த்தரே இதை சொன்னார், கர்த்தரே இதை செய்வார். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். ஓ ஸ்தோத்திரம். இந்த 10வது மாதத்தில் எங்களை நுழைய வைத்ததற்காக உமக்கு நன்றி. எங்களை நீர் கொண்டு வந்திருக்கிறீர். நாங்கள் இங்கே வரவில்லை. நாங்கள் தற்செயலா ஏதோ ஆக்சிடென்ட்லி we have not come to this place, இந்த இடத்திற்கு ஏதோ ஆண்டவரே ஆக்சிடென்ட்டா நாங்கள் வரல. எங்களை நீர் இந்த ஆராதனைக்கு கொண்டு வந்திருக்கிறீர். கொண்டு வந்து எங்களை பார்த்து சொன்னீர், பிறருக்கு கொடுக்க வைக்கிற ஆசீர்வாதத்தை எங்கள் மீது நீர் இந்த மாதத்தில் தரப்போகிறீர்.
ஆண்டவரே அது அப்பொழுதே நடக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Jesus. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளையிலே நீர் இடைப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய நாமம் எங்க மத்தியிலே ஆண்டவரே மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையை, அழியாத வார்த்தையை கேட்க நாங்கள் ஆவலோடு காத்திருக்கிறோம். பந்தியிலே நாங்கள் பங்கு பெற போகிறோம். எங்களை பலப்படுத்தும். நாங்கள் ஆயத்தமாய் காத்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.